ஓம். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தில் 28வது அத்தியாயம் பார்க்குறோம். ஏகாதஷ்யாம் நிராகாரः சமப்பியர்ச்ச ஜனார்தனம் ஸ்நாத்தும் நந்தஸ்து காளிந்தியா துவாதஷ்யாம் ஜலமாவிஷத்து. ஸ்ரீசகர் சொல்கிறார் 28வது அத்தியாயத்தில், ஒரு கார்த்திகை மாதம் கைசிக ஏகாசி வளர்வரையில் வருகின்றது இல்லையா, கைசிக ஏகாசி. அன்றைக்கு உபவாசம் இருந்து நந்தகோபுர ஆராதனை பண்ணி அடுத்த நாள் துவாதசி எடுத்து யமுனா நதியில் இறங்கினார் நீராடுவதற்காக. அது அசுர வேளையாக இருக்குது. அந்த நேரத்தில் நந்தர் இறங்கினதுனால வருணுடைய பிருத்தியர்கள் இருக்கா இல்லையா, வர்ணசியாசுரோந்திகம், அதில் ஒரு அசுரன், பிருத்தியரில் ஒரு அசுரன் இவரை பிடிச்சின்னு போய் வருணன் இடத்துல கொண்டு விட்டார். ஏன்னா இரவு நேரத்தில் நீராடிட்டு நந்தர் நீரில் இறங்கினா வெளியில் வரலன்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணா பலராமான்னு அவெல்லாம் கூக்குரலிட, கிருஷ்ணா ராமேதி கோபகாக எல்லாம் சத்தம் போடுறா. அது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் அங்கிருந்து பிராப்தம் வீக்ஷ ஹிருஷிகேஷம் லோகபாலக சபத்யா மகாத்யா பூஜயித்வாக தத் தர்ஷன மகோத்சவக. அங்கிருந்து மேற்கு பக்கமாக இருக்கின்ற வருணலோகத்துக்கு செல்றார். அங்கே போன உடனே ரொம்பவுமே உற்சாகத்தோடு கிருஷ்ணனை எதிரேற்று கொண்டு வருணர் பேசுகிறார். அத்தியமே நிபுதோ தேகோ அத்தியவார்த்தோ திகதா பிரபோ. பிரபோ, இன்னைக்கு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தேகம்னு ஒன்று இருக்கே, அதனால் இருக்க பயன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. பகவானே உங்களுடைய சரணகமலங்கள் இங்கே பட்டதே, இந்த சரணகமலங்கள்னால் தானே இந்த சம்சார சாகரத்தை கடந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். நமஸ்துபியம் பகவதே பிரம்மனே பரமாத்மனே ந யத்ர ஸ்ரூயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பனா. நமஸ்துபியம் பகவானே, உனக்கு நமஸ்காரம். பிரம்மனே, பரமாத்மனே, பரபிரம்மே, பரமாத்மாவே, உமக்கு நமஸ்காரம். நீ வேறு, மாயை வேறு இல்லை. உம்மிடத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்ற அந்த மாயை இருக்கே, அது உன்னிடத்திலே செல்லுபடி ஆகலையே. நாயத்திர சோயதே மாயா லோக சிருஷ்டி விகல்பனா. செய்யக்கூடாத பண்ணிட்டா. ஜானதா மாமகேன மூட்டே நா காரிய வேத்தினா. மூட்டன் இந்த அசுரன் செய்யக்கூடாத ஒன்று பண்ணி பிதாவை பிடிச்சி, தவ பிதா தத்பவான் சந்தும் அர்ஹசி. உங்களுடைய பிதாவை இங்கே பிடிச்சின்னு வந்துட்டானே, அனிதோயம் தவ பிதா, தெரியாமல் இங்கே கொண்டு வந்துட்டானே, எங்களை மன்னிக்கணும். தோ இருக்கார் அப்பா, இங்கே இருக்கார். மாமாப்பியனுகிரகம் கிருஷ்ணா, அனுகிரகம் பண்ணுங்கோ. கர்த்தும் அர்ஹஸ்ய சேஷத்திற்கு, எல்லாம் அறிந்தவராயிற்றே, எங்களுக்கு கிருப புரியணும். பிதா தே பித்ருவத்சலன் கிருஷ்ணன். பித்ரு அப்பா மேலே ரொம்பவுமே ஸ்னேகம் கொண்டவர் கிருஷ்ணர். அங்கே பித்ருவத்சலான்னு கூப்பிட்டு மாமா அப்பி அனுகிரகம், எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராகன்னு சொல்ல ஸ்ரீசுகர் இங்கே சொல்கிறார். கிருஷ்ணன் வருணனாலே, அதாவது வருணன் மன்னிப்பு கேட்டதுனாலே அதுக்கப்புறம் அங்கிருந்து தன் பிதாவை கொண்டு தன்னுடைய இடத்திற்கு சென்றார். அப்போது நந்தர் பார்த்து வியப்பாக இருக்கு. தான் எங்கே போயணும், தன்னுடைய புத்திரன் எப்படி கூட்டின்னு வந்தாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்கிறார். அவர் கோபுரட்ட சொல்கிறார். சர்வேஸ்வரன் இந்த கிருஷ்ணன் இருக்காரே, இப்படிலாம் வருணலோகத்தை போய் கூட்டின்னு வந்திருக்காளே, நம்மளால அந்த வைகுண்டத்தை பார்க்க முடியுமா? அபிநகா ஸ்வகதிம் சூக்ஷ்மாம் உபாதாஸ்யதி அதீஸ்வரः. நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு அவாக்குள்ள அப்படியே ஏங்குறா. இது தெரிஞ்சுடுத்து. இது ஸ்வானாம் ச பகவான் விஜ்ஞாயா அகில திருக் ஸ்வயம் சங்கல்ப சித்தியே தேஷாம் கிருபையை சிந்தையத்து. தெரிஞ்ச உடனே சரி இவாளுக்கு கிருப பண்ணணும்னு கிருஷ்ணன் மனசில் நினைச்சுட்டாராம். அவ சொல்றா, ஜனோவை லோக ஏதஸ்மின்னு அவித்யா காம கர்மபிகி. அவித்யினாலே அவாவா தன்னுடைய கர்மத்தினாலே ஒரு ஜன்மாவை எடுத்து அதுலேயே சுழண்டுன்னு இருக்கா. தன்னுடைய சுயம் நிலையை அவளுக்கு தெரியறதே இல்லை. உச்சாவ சாசு கதிஷுனா வேத சுவாம் கதிம் பிரம்மன்னு.
அவளுக்கு அவளுடைய கதி தெரியல. ஹரி அப்படியே யோசிச்சு பார்க்குறார். பார்த்துட்டு இவர்களுக்கு அருள் புரியணுங்கிறதுக்காக இது சஞ்சிந்திய பகவான் மகா கார்ணிகோரி தர்ஷயாமாச லோகம் சொம் கோபானாம் தமசகப்பரம். இந்த தமசு, இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துக்கு அப்பால் என்ன இருக்கு? ஸ்ரீ வைகுண்டம் இருக்கு, தன்னுடைய பிரம்மஸ்வரூபம் இருக்கு, அதை காட்டி கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட வைகுண்டம்? சத்தியம் ஞானமனந்தம் யத் பிரம்ம ஜோதிஹி சனாதனம் யத்தி பஷ்யந்தி முனையோ குணாபாயோ பாயே சமாஹிதாக. சத்தியமும் ஞானமும் எல்லையில்லாதது, சீமையில்லா, இது வரையறுத்து சொல்ல முடியாத ஒரு வைகுண்டம், ஜோதிர்மயமான வைகுண்டம். அங்க அந்த வைகுண்டத்தை இவர்களுக்காக கட்டி கொடுக்கின்றாராம். பரமாத்ம ரூபத்தை காட்டினாராம். எத்தி பஷ்யந்தி முனையோ, இந்த சமாதி நிலையில இருக்கும் பொழுது மட்டும்தான் இதை தெரியும். அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து பகவானை ஸ்மரணை பண்றவாளுக்கு அனுபவிக்க வேண்டிய அந்த அந்த வைகுண்டத்தை இப்ப காட்டி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மடு இருக்கு, பிரம்மஹிருதம்ங்கிற மடு. அங்கு சென்று நீராட செய்கின்றாராம். அவர்கள் அந்த வைகுண்டத்தை அந்த அந்த மடுவில் அப்படி குளிச்சு எழுந்துக்கிறா, வைகுண்ட தரிசனம் கிடைச்சிடுறான். அக்ரூருக்கும் இந்த மட்டுவிலே, அதாவது இந்த பிரம்மஹிருதம்ங்கிற அந்த மட்டுவிலே நீரில் மூழ்கி எழுந்த போதுதான் வைகுண்டத்தை காட்டினார். நந்தர முதலான எல்லா கோபர்களும் அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறான். நந்தாதயஸ்து தம் திருஷ்டுவா பரமானந்த நிர்வృతాः கிருஷ்ணம் ச தத் சந்தோபிஹி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாः. சுவிஸ்மிதம், ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட பகவானே ஸ்வயம், பகவான் ஸ்வயம் பிரகாசன் ஸ்வராட்டு. அப்படிப்பட்ட பகவான் இவர்களுக்கு வைகுண்டத்தை காண்பித்தார் என்று சொல்லி 28வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. अथ 8विंशोऽध्यायः सान्द्रानन्दाट्युन्. श्रीशुकोवाच एकादश्यां निराहारः समर्प्यर्च जनार्दनं स्नातुं नन्दस्तु काळिन्द्या द्वादश्यां जलमाविशत् तं गृहीत्वा न यद्भृत्यो वरुणस्यासुरोऽन्तिकम् अविज्ञायासुरीं वेलां प्रविष्टम् उदकं निशि चुक्रुषुस्तम् अपश्यन्तः कृष्णरामेति गोपकाः भगवान् स तु उपश्रुत्य पितरं वरुणाहृतं तदन्तिकं गतो राजन् स्वानाम् अभयतो विभुः प्राप्तं वीक्ष्य हृषीकेशं लोकपालः सपर्यय महत्या पूजयित्वाः दद्दर्शन महोत्सवः. वरुणोवाच अद्य मे निवृतो देहः अद्यैवार्तोऽधिगतः प्रभो त्वत्पादभाजो भगवान् अवापुः पारमत्मनः नमस्तुभ्यं भगवते ब्रह्मणे परमात्मने न यत्र श्रूयते माया लोकसृष्टिविकल्पना अजानता मामकेन मूढेन कार्यवेदिना आनीतोऽयं तव पिता तद्भवान् क्षन्तुमर्हति ममापि अनुग्रहं कृष्ण कर्तुमर्हसि अशेषदृक् गोविन्द नीयतामेष पिता ते पितृवत्सल. श्रीशुक उवाच एवं प्रसादितः कृष्णो भगवान् ईश्वरेश्वरः आदायागात् स्वपितरं बन्धूनां चावहन्मुदम्. नन्दस्तु अतीन्द्रियं दृष्ट्वा लोकपालमहोदयं कृष्णे च सन्नतिं तेषां ज्ञादिभ्यो विस्मितो ब्रवीत् ते तु औत्सुक्यतयो राजन् मत्वा गोपास्तमीश्वरम् अपि न स्वगतिं सूक्ष्माम् उपादास्यत् ईश्वरः इति स्वानां स भगवान् विज्ञाय किल दृक्स्वयं सङ्कल्पसिद्धये तेषां कृपयै तत् अचिन्तयत्. जनो वै लोकये तस्मिन् अविद्याकामकर्मभिः उच्चावचासु गतिषु न वेदस्वां गतिं भ्रमन् इति संचिन्त्य भगवान् महाकारुणिको हरिः दर्शयामास लोकं स्वं गोपानां तमसः परं सत्यं ज्ञानमनन्तं यद् ब्रह्म ज्योतिः सनातनं यद्धि पश्यन्ति मुनयो गुणापाये समाहिताः ते तु ब्रह्महृदं नीता मग्नाः कृष्णेन चोद्धृताः
தத்ருஷுர் பிரம்மணோ லோகம் யத்ராக்ரூரோத்யகாத் புரா நந்தாதயஸ்து தம் திருஷ்ட்வா பரமானந்த நிர்வரதாக கிருஷ்ணம் ச தத்ர சன்னோபிஹி ஸ்தூயமானம் சுவிஸ்மிதாக. ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 29வது அத்தியாயம். ராசக்கிரீடை. ரொம்ப அருமையான ராசக்கிரீடை. இதில் 5 அத்தியாயங்கள் 29லேருந்து 33. நாராயணத்தில் எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, 65லிருந்து 69 ராசக்கிரீடை. அதுபோல் இங்கே 29லிருந்து 33 ராச பஞ்சாத்தியாயின்னு பேர். இது ரொம்ப அழகாக சுகர் ஆரம்பிக்கிறார். பகவான் அபிதா ராத்திரிஹி சரதோத்புல்ல மால்லிகாக வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயாம் உபாஸ்ரிதா. சரத் ருத்துல அழகாக அப்படி மல்லிகை பூவெல்லாம் மலர்ந்திருக்கு. அதை பார்த்துட்டு பகவான் அப்படியே கோபிகளுக்கு வாக்களித்தால் போல ராசக்கிரீடை செய்யணும்னு நினச்சுட்டாராம். அதுக்கு அவர் சொல்கிறார், எப்படி இருந்தது அந்த இடம், வாத்தாவரணம் எப்படி இருந்தது அப்படின்னா, ததோடு ராஜக ககுபக கரைர் முகம் பிராச்சியா விலிம்பனருணேன சந்தமைஹி ச சர்ஷனீனா முதக்காச்சுச்சோ மிருச்சன் பிரியா பிரியாயா இவ தீர்க்க தர்ஷனக. அப்படியே இந்த வட்ட நில அழகாக அந்த ருத்து எப்படி இருக்குன்னா, அப்படி மேலே அப்படி எழும்புறதான் அந்த சிவந்த நில ஒளி. அந்த உதய காலத்தில் அந்த கொஞ்சம் சிகப்பாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய காதலன் திரும்பி வர்றது அந்த மனைவியினுடைய முகத்தில் அந்த ஒரு வெட்கத்தினால ஒரு சிவந்திருக்குமே, அதை போல இருந்தது. அது எப்படி இருந்தது, பிரியாயாயாய்வ தீர்க்க தர்ஷனக, பிரியனுக்காக காத்திருக்கின்ற பிரியை போல வெட்கத்தினால் சிவந்திருந்ததை போல இருந்தது. அது எல்லாம் மக்களுடைய தாபத்தை நீக்குவதாக, வெயில்னாலே சுட்டரிக்கின்ற வெயில்னாலே வாடியிருந்த மக்கள் அழகான சந்திரமாவினுடைய குளிர்ந்த கிரணங்களால் அப்படியே மகிழ்வதை போல இருந்தது. அப்போ அது அவர் சொல்கிறார், அந்த அழகான நிலவொளியே காடு முழுக்க அப்படி சிவந்து காண்றது, ஜிலு ஜிலுன்னு காற்று வீசின்னு இருக்கு. அப்போ அழகாக பகவான் அப்படியே குழல் ஊதுகிறாராம் கிருஷ்ணன். அந்த வேணு கானத்தை கேட்ட உடனே கோபிகள் இப்படி இருந்தாங்கிறது தான் அடுத்து வர ஸ்லோகங்களில் சொல்கிறார். நிஷம்ய கீதம் ததனங்கவர்த்தனம் விரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீத மானசாக ஆஜக்முரன்யோன்மலக்ஷிதோத்யமா தோத்யமா சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாக. அதை கேட்டால் அந்த வேணுகானம் எல்லாருடைய காதுகளையும் நிறைக்கின்றது. மனசே பறி கொடுத்துட்றா அந்த விரஜஸ்திரீகள். அவெல்லாம் கடகடான ஓடி வரலாம் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல. அந்த குண்டலங்கள் இருக்கே, ஜவலோல குண்டலாக, குண்டலங்கள்லாம் ஆடுறது. அப்படியே யாருக்கும் சொல்லாமல் அவள் ஓடி வரா. அவள் மட்டுமா வரா, யார் யாரெல்லாம் வரா, துஹந்தியோ பியயுகோ காஷித் தோகம் இத்வா சமுத்சுகாக. துஹந்து பாலை கறந்துன்றவா அப்படியே விட்டுட்டு ஓடி வரா. பயோதி ஸ்ரீ சம்யாவனு வாசியா பராயயுகோ பாலை காய்ச்சின்றவா அப்படியே விட்டுட்டு வரா. அந்த கொதிக்கின்ற பாலோ அடுப்பில் இருக்கின்ற கஞ்சியோ எதையும் இறக்கலை, அப்படியே விட்டுட்டு வரா. பரிவேஷயந்தியஸ்திதத்வா அந்த உணவை பரிமாறி கொண்டிருக்காளே அவர்கள் அப்படியே விட்டுட்டு வரா. பாயந்தியா சிசூன் பயக பால் குடிச்சுட்டு இருந்த குழந்தை அப்படியே விட்டுட்டு வரா. சுஷூன் தந்தியா பத்தின்னு பத்திக்கு சுசூஷை பண்ணுறவா அதை அப்படியே விட்டுட்டு வரா. சாப்பிட்டுன்றவா காஸ்டி சிலர்லாம் சாப்பிட்டுருக்கா, போஜனம் சாப்பிட்டுருக்கவா அதை பாதிலேயே விட்டுட்டு வரா. இப்படி என்னென்னலாம் செய்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் விட்டு ஓடி வரா. சிலர் என்ன பண்ணுறா, லிம்பந்திய பிரபுரஜந்தியோன்யா அஞ்சந்தியா காஷ்டலோச்சனை இந்த நறுமண பொருள்லாம் பூசின்னு இருந்தா. அப்புறம் தலையை தவட்டிக்கலை, கண்களுக்கு மையிட்டுருக்கா லோச்சனத்துக்கு, அதை பாதியில் விட்டுட்டா. எல்லாத்தையும் பாதியில் அப்படியே விட்டா. பரபரப்பில் வித்தியஸ்தவ ஆபரணத்தெல்லாம் மாற்றி மாற்றி கிருஷ்ணாந்திகம் எய்கும் மாற்றி மாற்றி ஆபரணங்களை போட்டு, அதை தான் பட்டத்திரி சொன்னார். கழுத்துக்கு போடுற ஆபரணம், இடைக்கு போடுற ஆபரணங்கள்லாம் மாற்றி அணிந்து கொண்டு ஓடி வரா. கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல மனசை பறிகொடுத்து ஓடி வரா.
யார் தடுத்தும் நிற்கலையாம். தா வாரியமானாக பதிபிகி பித்ரு பிராத்ரு பந்து பித்ரு பிராத்ரு அண்ணா தம்பி யாராக இருந்தாலும் பித்ருவாக இருந்தாலும் பந்துவாக இருந்தாலும் யார் தடுத்தாலும் நிற்காமல் கோவிந்தனையே நினைத்து கொண்டு ஓடி வர அந்த இடத்துக்கு, வேணுகானம் கேட்ட இடத்துக்கு ஓடி வரா. சில கோபிகள் என்ன பண்ணுறா, வெளியே வர முடியாமல் அகப்பட்டு கொண்டிருக்கா. அந்தர் கிரககதாக காஷ்சித்து. அவள் என்ன பண்ணாலாம், கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தா தத்யூர் மீலிதலோச்சனாக, அப்படியே கண்களை மூடிண்டு கிருஷ்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். அவர்களால் அந்த பிரிவை தாங்க முடியல. அதனால அவள் கிருஷ்ணனை மனதார தியானத்திலேயே இருக்க கட்டினுட்டாளாம். அதனால் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஆனந்தத்தினால அவள் சேர்த்து வைத்திருந்த மறுபிறவிக்கு இருக்கிற இந்த புண்ணியம் கூட தேஞ்சுட்டான். ஷீன மங்களாக. இப்படி அவர்களுக்கு அந்த பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு அந்த பரபிரம்மத்தையே அந்த அவனையே தமேவ பரமாத்மானம் ஜாரபுத்தியாபி, ஜாரபுத்தியனா தன்னுடைய சிநேகிதனா தன்னுடைய காதலனா நினைத்து கொண்டு இருந்ததுனால அவர்கள் அப்படியே அந்த உடலை அப்படியே விட்டுட்டாங்கிறான். ஜஹூர் குணமயம் தேகம் சத்தியக பிரக்ஷீண பந்தனாக, அந்த உடையே விட்டு விட்டார்கள். பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டா. அப்போ ராஜர் கேட்குறா, ராஜான் என்ன கேட்குறான், கிருஷ்ணம் விதுகு பரம் காந்தம் நது பிரம்மதய முனே, எப்படி இது அவர்கள் உடலை விட்டு விட்டார்கள்னு பரபிரம்மம் தானே, எப்படி அவர்களுக்கு இந்த அழகிலே மனம் சென்று நின்று கொண்டு எப்படி அந்த முக்குணத்தினுடைய பிரவாகமே அவனிடத்துல தானே உண்டாயிடுது, எப்படி முடிவு வந்ததுன்னு கேட்குறா. அதுக்கு சுகர் சொல்றார், உக்தம் புரஸ்தாதத்தே சைத்திய சித்தியம் யதாகதக. சிசுபாலன் எப்படி பகைமை அடைந்திருந்தானா அவனுக்கு நற்கதி வந்துட்டேன். அப்போது இவர்கள் கிருஷ்ணன் மேலே ஸ்நேகம் வச்சிருந்தாலே, துவசின்னபி ரிஷிகேஷம் கிமுதோக்ஷஜ பிரியாக, அந்த கிருஷ்ணனிடத்தில் அன்பு வச்சவர்களுக்கு என்ன கிடைக்காதா, நற்கதி கிடைக்காதா? இந்த மாயையான பிரகிருதிக்கு தொடர்போடு வளருது குறையிறது க்ஷீணமாகுது, அதெல்லாம் காரண காரியம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இல்லையா பகவான். அப்போது இவர்களுடைய காமம் இருக்கே, காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌஹൃதம் ஏவச்ச, இத்தனை வழியில் பகவான் இடத்துல பக்தி பண்ணலாம். காமம்னா பிரேமையோட பக்தி பண்ணான் கோபிகைகள், குரோதம்னா சிசுபாலன் துவேஷத்தோட பண்ணான், பயம்னா கம்சன், ஸ்நேகத்தோட பக்தி பண்ணான் யசோதாம்மா இல்லையா, சௌஹൃதமேவ பிரியத்தோட இல்லையா, அடுத்தது சௌஹൃதமே வச்ச பந்து மாதிரி உறவு சம்பந்தம் வைத்து கொண்டு நித்தியம் ஹரோ விததோ யாந்தி தன்மயதாங்கி, நித்தியமா எப்பொழுதுமே பகவானை நிலையா தன்னோடையே வச்சுருக்க நாரதாதிகளோட பக்தி. இப்படி பகவானிடத்தில் சென்றடைவதற்கு இத்தனை வழிகள் இருக்கின்றது. அது ரொம்ப அழகாக சுக்கர் சொல்லின்னு இருக்க. சந்தேகம்ங்கிறதே இதுக்கு இடமில்லைப்பா. மரம் செடி கொடிகள் கூட பகவானாலே முக்தி அடைந்து விடுகின்றது. இப்படி அழகான அந்த பகவான் அந்த குழலி செய்யும் போது எல்லாரும் வந்துட்டா. அப்போ கிருஷ்ணன் நிறுத்திட்டு பேச ஆரம்பிச்சாராம். ஸ்ரீ பகவானு வாச்ச ஸ்வாகதம் வோ மகாபாகாக பிரியம் கிம் கரவானிவக. ஸ்வாகதம் நல்வரவாகட்டும், மகாபாகாக பாக்யவதியானவர்களே, பிரியம் கிம் கரவானிவ உங்களுக்கு பிரியமானது எதுன்னு சொல்லுங்கோ, அதை கரவாணி வகா உங்களுக்காக நான் செய்யறேன். பிரஜஸ்யானாமயம் கச்சித் ப்ரூதாகமன காரணம் சொல்லுங்கோ. எல்லாரும் நன்னா இருக்கலாம் விரஜபூமியில. ப்ரூயோ நீங்கள் சொல்லுங்க, என்னது ஆகமன காரணம் என்னன்னு சொல்லுங்கோ, இங்கே வந்த காரணம் என்னன்னு சொல்லுங்கோ. இதுவோ இரவு வேளை ரஜன்யேஷா கோர ரூபா கோர சத்வனி சேவிதா, கோரமான மிருகங்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற வேலையாயிற்றே, இங்கெல்லாம் ஸ்திரீகள் இங்கே வரலாமா, நீங்கள் ஏன் இப்படி வந்தேள், பிரதிஹாத விரஜம் நேஹா, திருப்பி விரஜபூமிக்கு செல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் புத்திமதி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, மாதர பிதர புத்திரா பிராத்தர பதயச்சவக விசின்மந்தி ஹிய பஷ்யந்தோ மா கிருத்வம் பந்து சாத்வசம். எல்லாம் மாதா பிதா புத்திரன் பிராத்ரு பதி எல்லாம் உங்களை தேடின்னு இருக்கா, அவர்களுக்கு பாவம் கஷ்டத்தை கொடுக்காதீங்க, திரும்பி போங்கோ அப்படிங்கிறான் கிருஷ்ணன். இந்த பிருந்தாவனத்தை பார்த்தாச்சு, எவ்வளோ அழகான பிருந்தம். திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேஷக ரஞ்சிதம், அழகான குசுமிதம் நல்ல பூத்து குலுங்குகின்ற மரங்களோடு இருக்கின்ற இந்த முழு நிலவோடு அழகாக யமுனை காற்றிலோடு நல்ல அருமையான இந்த பிருந்தாவனத்தை பார்த்தாச்சு இல்லையா.
அதனால சீக்கிரம் போயிடுங்க கோகுலத்துக்கு. தத் யாத்த மாச்சிரம் கோஷ்டம், சீக்கிரம் போங்க, நேரம் கடத்த வேண்டாம். சுஷ்ரூத்தத்துவம் பதின் சதி, உங்களுடைய கணவருக்கு சுஷ்ரூஷ பண்ணுங்கோ. கிரந்தந்தி வத்சா, பாவம் குழந்தை அழகுது, கன்றுக்குட்டிகள் அழகுது. கிரந்தந்தி வத்சா பாலாஷ்டதான்னு பாயத துஹியத்தா, அது குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள். பசுவினிடத்திலே இந்த கன்றுகளை பாலை கறக்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என்னிடத்துல அன்பு காட்டுகின்றீர்கள். பிரியந்தே மயி ஜந்தவகா, எல்லாமே என்னிடத்துல அன்பு காட்டுறது. நீங்கள் கணவருக்கு பணிவிடை பண்ணுறதுங்கிறது உங்களுடைய கடமை. தத் பந்தூனாம் ச கல்யாணிய பிரஜானாம் ச அனுபோஷணம். ரொம்ப எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும், துஷீலனோ துர்பகனோ விருத்தனோ ஜடனோ ரோகியனோ யாராக இருந்தாலும் பத்திக்கு ஸ்திரீகள் அவர்கள் சுஷ்ரூஷ பண்ணணும், அவனை விடக்கூடாது. அதுபோல அது மட்டும் இல்லை, ஜார புருஷனோடெல்லாம் நீ இருக்கக்கூடாது. அது ரொம்பவும் பாபத்தை கொடுக்கும். ஸ்ரவணா தர்ஷனா தியாயான்மயி பாவோனோ கீர்த்தனாத்து, என்னுடைய லீலைகள் எல்லாம் கேட்பதனாலும் பார்ப்பதனாலும் மனசில் தியானம் பண்ணுவதனாலும் பக்தி கிடைக்கும். அருகில் இருக்கிறதுல மட்டும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணினாலே போகிறோம். அதனால் உங்களுடைய கிரகத்துக்கு செல்லுங்கள். பிரதியாத்த ததோ கிரகான்னு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ ஸ்ரீசுகர் சொல்கிறார், இப்படி கிருஷ்ணன் சொன்ன உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. ரொம்ப அப்படியே பெருமூச்சு விடுறா, முகத்தை கவுத்துக்கிறா, தன்னுடைய காலால் தரையை கீறி கீறி பார்க்குறா, கண்மை கரைஞ்சு கண்ணீரோடு அப்படியே வரதா, மார்பில் இருக்கின்ற குங்குமமெல்லாம் அழியறதான், அவ்வளோ ஒரு அழகு அழறாவாலாம். இப்படி ஒரு ஸ்னேகமே இல்லாமல் பிரேஷ்டம் பிரியேதரம் இவ பிரதிபாஷமானம் கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்திதா சர்வகாமாக, இவனை விட்டுட்டு இவனுக்காக எல்லாத்தையும் சர்வகாமத்தையும் விட்டுட்டு இவனிடத்துல வந்தோமே, ஆனால் இவன் அப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறா. சம்பிரம்ப கத்கத, தொண்டக்க அப்படியே தழுதழுக்க பேச ஆரம்பிச்சாலாம் கோபிகள். கோபியா ஊச்சுஹோ, என்ன சொல்கிறா? மைவம் விபோர்ஹதி பவான் கதிதும் ருஷம்சம் சந்தியஞ்ச சர்வ விஷயான் தவ பாத மூலம் பக்தா பஜஸ்வதுரவக்ரஹமா தியஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷூன். இப்படி இருக்கிறீர்களே தேவனே, அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் எங்கள் இடத்துல பேசலாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய சரண கமலத்திலேயே வந்திருக்கோமே, அதை சாரமாக வச்சுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோமே, எங்களை விட்டுடலாமா? மா தியஜ அஸ்மான்னு, எங்களை விட்டுடாதே. ஆதி புருஷன் எப்படி அப்பன்மா? தேவோ யதா ஆதி புருஷம் பஜத்தை முமுக்ஷுன்னு, முமுக்ஷு நாடி வர்றவாள்லாம் ஆதி புருஷனான நாராயணன் இப்படியா விட்டுடுவா? நீர் எதற்குமே கட்டுப்படாதவனாயிற்றே, எங்களை விட்டுடாதீர்கள் அப்படின்னு கெஞ்சரா. குழந்தை உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டுட்டு, சரிதான் அவரெல்லாம் பார்த்துக்கணும், சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அவர்களை எல்லாம் விட்டுட்டு அறநெறி தர்ம நெறி அதனுடைய முடிவு என்ன? பகவானை அடையிறது. இதற்காகத்தானே நாங்கள் இங்கே வந்தோம். வாழ வழி தெரியல, வாழ வழி தெரிந்தாலும் எப்படி ஆத்மாவான உம்மிடத்தில் அன்பை செலுத்துறதை விட்டுட்டு நாங்கள் எப்பொழுதுமே இந்த 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 கிரகத்தினையே சுற்றி சுற்றி வருவது சரியா? நீங்கள் தானே எங்களிடத்துல இரக்கம் காட்டணும். தன்னை பிரசீத, நீங்கள் எங்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள். பரமேஸ்வரா மாஸ்ம சிந்தையா ஆஷாம் பிருதாம் தொய் சிராத அரவிந்த நேத்திர, தாமரை கண்ணா, சிராத ரொம்ப நாளாக வச்சுட்டுருக்கோம் நாங்கள் இந்த அன்பு, அதை முறிச்சிடாத. இப்போ எங்களுக்கு எங்களுடைய மனமெல்லாம் உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்குது, அதை நீ கவர்ந்துட்ட. சித்தம் சுகேன பவதா அபகிருத்தம், அபகரித்து விட்டாய், எங்களை அபகரித்து விட்டாய். நாங்களும் அங்கிருந்து வந்து விட்டோம். திருப்பி அங்கே போகிறதுக்கு எங்கள் பாதம் ஒத்துக்க மாட்டேங்க. பாதோ பதம் நாச்சலத, எங்கள் கால் நகர மாட்டேங்கிறதே. கிருஷ்ணா, உன்னை விட்டுட்டு எப்படி போவோம்? அங்கே போய் தான் என்ன பண்ண போகிறோம்? கரவாம கேம்பா, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் நாங்கள்? உன்னுடைய சிரிப்பு என்ன, உன்னுடைய பார்வை என்ன, உன்னுடைய பாட்டு என்ன, இதெல்லாம் எங்களை தூண்டி விட்டுடுத்தே. உன்னுடைய அந்த கனிவாய் அமுதத்தினாலே எங்களையெல்லாம் நினைத்தும் அனைத்தும் விடுவாய். நோச்சேத் வயம் விரகஜாக்கியுன்ய வயுக்த தேகா
தியாயேன யாம பதயோகோ பதவியும் சகேத்தே. உன்னுடைய நினைப்பிலேயே இருந்து விடுறோம்ப்பா, உன்னுடைய சரணகமலத்திலேயே கலந்து விடுறோம்ப்பா. உன்னுடைய சரணகமலத்தில் உன்னுடைய சரணகமல சேவர் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு கிடைக்கிறதே அதுவும் ஒரு க்ஷணம்தான். தட்சணம் கொச்சித் அரண்ய ஜனப்பிரியஸ்ய. அந்த சரண சேவை இவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் அந்த அபாகியத்தை விட்டு எங்களுக்கு வேற ஒரு ஒரு விஷயமுமே வேண்டாம். ஸ்ரீயினுடைய பதாம்புஜரஜர சக்மே துளசியா லப்வாவி வக்ஷசி பதம் கில பிருத்திய ஜுஷ்டம். அந்த ஸ்ரீயினுடைய கடைக்கன் பார்வை படாதான்னு எல்லாரும் எங்கே நிற்கிறா. அப்படிப்பட்ட ஸ்ரீயும் உன்னுடைய வக்ஷசலத்துலன்னா இருக்கா. அந்த அதாவது அந்த அந்த ரஜஸ் இருக்கே, துளசி தேவியோடு சேர்ந்து அதை பெற்றுக்கொள்கின்றாள், பெற விரும்புகின்றாள். அதே போல் நாங்களும் இந்த ரஜஸ் உன்னுடைய சரணகமலத்தினுடைய ரஜஸுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களை அதாவது எங்களுடைய விருப்பங்கள் வீடு வாசல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். பிராப்தா விசுருஜ எல்லாத்தையும் விட்டாச்சு. என்னத்துக்கு துவத் சுந்தர ஸ்மித நிரீக்ஷண தீவிர காம தப்தாத்மனாம் புருஷ பூஷண தேகி தாசியம். உனக்கு தாசியாக இருக்க எங்களுக்கு பணிவா எங்களுக்கு ஒரு வரத்தை தருவாயாக. உன் கூடையே இருக்கும். உன்னுடைய சரணகமலங்கள் உன்னுடைய பார்வை இதுவே எங்கள் மனதில் வந்து அந்த இன்பத்தை தூண்டி விட்டது. அழகான முகம் வீக்ஷாலகாவிரத முகம் தவ குண்டல ஸ்ரீ கண்டஸ்தலாதர சுதம் அசிதாவலோகம் தத்தாபயம் ச புஜதண்டயுகம் விலோக்ய வக்ஷஸ்ரீயை கரமனம் ச பவாமதாஸ்ய. உன்னுடைய அழகான இந்த கேசம் சுருடான கேசத்தினால கொஞ்சமாக மறைந்திருக்கின்ற அழகான முகம், குண்டலங்களால் அப்படியே மின்னுகின்ற கன்னம், கண்டத்திலே அழகான கண்டத்திலே அழகான வனமாலை அணிந்து கொண்டிருக்கின்றார். இங்கே சொல்கிறா எப்படி இருக்குன்னா, அந்த வாயிலிருந்து ஹசிதாவலோகம் அழகான சிரிப்பு, அந்த பார்வை, தத்தாபயம் ச புஜதண்ட யுகம் அபயம் தருகின்ற நீண்ட திருக்கைகள், லக்ஷ்மிக்கு சந்தோஷத்தை, வக்ஷஸ்ரீயை கரமணம் ச பவாம தாசியக திருமார்பு உனக்கே தாசியாக விட்டோம். கண்ணா எங்களை விட்டு விடாதே. இந்த பசுக்களும் பறவைகளும் மரங்களும் எல்லாம் உன்னை பார்த்த உடனே அப்படியே சம்மோகனமாக இருக்கின்ற உன்னுடைய ரூபத்தில் கலந்து கொண்டு புல்லரிக்க நின்று கொண்டிருக்கின்றதே. அந்த அழகான வேணுகானத்தை எல்லாரும் கேட்டுருக்காளே, யாரு தான் இதுக்கு மயங்காமல் இருப்பா? காஸ்திரியங்கத்தே கலபதாய மூர்ச்சிதேன சம்மோகிதார்ச்ச சரிதான சலேத்ரி லோக்கியம். இந்த 3 லோகத்தையும் முன்ன மாதிரி ஒரு தேகத்தை பார்க்க முடியாதே. அப்படிப்பட்ட வேணுகானத்தை கேட்டுக்கொண்டு எந்த பெண் தான் மயங்காமல் இருப்பாள்? இதெல்லாம் அழகாக சொல்லிகிட்டே இருக்கா. வெக்தம் பவான் பிரஜபயார்த்தி ஹரோபி ஜாத்தோ தேவோ யதாதி புருஷ சுரலோக கோப்தா. அதை பார்த்துட்டு இருக்கா. அதை சொல்லி சொல்லி எங்களை காப்பாற்றுகின்ற ஆதி புருஷனான நாராயணன் எப்படி காப்பாற்றாரோ அதே போல கோகுலத்திலே எல்லாவரையும் காப்பதற்காக அவதாரம் செய்திருக்கின்றீர்களே, எங்களுடைய தாபத்தை நீக்குவீராக. உன்னுடைய அழகான அந்த கரத்தினால தப்த ஸ்தனேஷு ச சிரஸ்ஸு ச கிங்கரீனாம், உன்னுடைய கரபங்கஜத்தினாலே உன்னுடைய ஸ்பர்ஷத்தினாலே எங்கள் தாபத்தை நீக்குவாயாகன்னு கேட்குறா ஸ்ரீசுகவாச்ச. அப்பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா, இவ்வளோ ஒரு வேதனையோடு அந்த சரணாகதி பண்ணி கொண்டு இருக்கின்றாரேன்னு சொல்லிட்டு ராசலீலையை தொடங்கினார். எப்படி தாபிகி சமேதாபிருதார சேஷ்டித பிரியேக்ஷனாத் புல்ல முகி பிரச்சுத உதாரஹாசத்து. அழகாக சிரித்து கொண்டு அச்சுதன்கிற நாமம் என்ன, கைவிடாதவன், தன்னிலிருந்து தன் பிடியை விடாதவன், எப்படிப்பட்டவன், ஐஸ்வர்யம் ஞானம்னு தன்னுடைய தர்மத்திலிருந்து அந்த பிடியை விடாதவன், யார் அவரிடத்தில் சரணாகதி அடைந்தார்களோ அவர்களை விடாதவன் இல்லையா, அச்சுதன் இல்லையா. அழகான புன்சிரிப்போடு முல்லை முட்டுக்களை போன்ற பற்கள் சற்றே தெரிய அழகாக சிரித்து கொண்டு அப்படியே அவர்களோடு ராசக்கிரடை ஆடுகின்றான். எப்படி இருக்கின்றது? நட்சத்திரங்கள் சூழ சந்திரன் இருப்பதை போல இருக்கான். நூற்றுக்கணக்கான கோபிகள் வரிசை வரிசையா மண்டலமாக சுற்றி
பாடிண்டும் புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணனை சுற்றி கொண்டு ஆடிக்கொண்டும் இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஒளிமயமாக எடுத்தான். மாலாம் பிப்ரத் வைஜெயந்தியும் விச்சரன் மண்டையன் மனம். அப்படியே குளிர்ந்த அந்த மணல் திட்டில் கோபிகள் சூழ கிருஷ்ணன் வந்து அப்படியே அவர்களோடு சேர்ந்து கொண்டு விளையாடி கொண்டு அந்த அருமையான அந்த குளிர்ந்த காற்று அது எல்லாரும் சேர்ந்துமா அனுபவிச்சுருக்கா. அப்பொழுது பாஹு பிரசார பரிரம்ப கரால கோரு நீவிஸ்தனால பனநர்ம நகாக்கிர பாதைகி அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றார். கைகளை கட்டி கொண்டும் அணைத்து கொண்டுமாக விளையாடி கொண்டிருக்கின்றார். இப்படி கிருஷ்ணன் தன்னோடு சேர்ந்து விளையாடுவதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் இருமாப்பு வந்தது. அந்த நேரத்தில் அதை தெரிந்து பிரசமாய பிரசாதய தத்வைராந்தர் அதீயத அங்கிருந்து பகவான் திரோதானமானார். அந்த இருமாப்பு வந்ததே அவர்களுக்கு, அதனாலே அங்கிருந்து திரோதானமானார்னு சொல்லி 29வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. अथ 39ोऽध्यायः। श्रीशुक उवाच भगवानपि तारात्रिः शरदोत्पुल्लमल्लिकाः वीक्ष्यरन्तुं मनश्चक्रे योगमायामुपाश्रितः तदोडुराजः ककुपः करैर्मुखं प्राच्याविलिम्पन् अरुणेन शन्तमैः सचर्षणीनाम् उदगाच्युचो मृजल् प्रियः प्रियाय इव दीर्घदर्शनः दृष्ट्वा कुमुद्वन्दम् अखण्डमण्डलं रमाननाभं नवकुङ्कुमारुणं वनं च तत्कोमलगोपीरञ्जितं जगौकलं वामदृशा मनोहरं निशम्य गीतं तदनङ्गवर्धनं व्रजश्रियः कृष्णगृहीतमानसाः आजग्मुरन्योन्यमलक्षितोद्यमाः स यत्र कान्तोज्जवलोलकुण्डलाः दुहन्त्योऽपि ययुः काश्चेत् दोहं हित्वा समुत्सुकाः पयोधिश्रुत्य संयावम् अनुद्वास्य पराययुः परिवेशयन्त्यः सद्दिद्वा पाययन्त्यः शिशून् पयः शुश्रूषन्त्यः पतीन् काश्चेत् अश्नन्त्योपास्य भोजनं लिम्पन्त्यः ब्रह्मृजन्त्योऽन्या अञ्चन्त्यः काश्चलोचने व्यत्यस्तवस्त्राभरणाः काश्चित् कृष्णान्तिकं ययुः तावार्यमानाः पतिभिः पितृभिर्भ्रातृबन्धुभिः गोविन्दापहृतात्मानो न न्यवर्तन्त मोहिताः अन्तर्गृहगताः काश्चेत् गोप्यो लब्धविनिर्गमाः कृष्णं तदुभावनायुक्ताः दद्युर्मीलितलोचनाः दुस्सह प्रेष्टविरह तीव्रतापतुदाशुभाः ध्यानप्राप्तच्युताश्लेष निर्वृत्या क्षीणमङ्गलाः तमेव परमात्मानं जारबुद्ध्यापि सङ्गताः जगुर्गुणमयं देहं सत्यः प्रक्षीणबन्धनाः। राजोवाच कृष्णं विदुः परं कान्तं न तु ब्रह्मतया मुने गुणप्रवाहो परमः तासां गुणधियां कथं। श्रीशुक उवाच उक्तं पुरस्ताद्येदत्ते चैत्यः सिद्धिं यथा गतः तिषन्नपि हृषीकेशं किमुत दोक्षजप्रियाः नृणां निःश्रेयसार्थाय व्यक्तिर्भगवतो नृप अव्ययस्य अप्रमेयस्य निर्गुणस्य गुणात्मनः कामं क्रोधं भयं स्नेहम् ऐक्यं सौहृदमेव च नित्यं हरौ विदधतो यान्ति तन्मयतां हिते न चैवं विस्मयः कार्यो भवता भगवत्यजे योगेश्वरेश्वरे कृष्णे यत एतत् विमोच्यते ता दृष्ट्वान्तिकमायाता
भगवान् व्रजयोषितः अवदत् वदतां श्रेष्ठो वाचः पेशैर्विमोहयन्। श्रीभगवानुवाच स्वागतं वो महाभागाः प्रियं किं करवाणि वः व्रजस्यानामयं कश्चित् ब्रूतागमनकारणम् रजन्येषा घोररूपा घोरसत्त्वनिषेविता प्रतीयात व्रजं नेह स्तेयं स्त्रीभिः सुमध्यमाः मातरः पितरः पुत्रा भ्रातरः पतयश्च वः विचिन्वन्ति ह्यपश्यन्तो मा कृत्वं बन्धुसात्वसं दृष्टं वनं कुसुमितं राकेशकररञ्जितं यमुनानिललीलैजत् तरुपल्लवशोभितं तद्यातमाचिरं गोष्ठं शुश्रूषत्वं पतिन् सतीः गृह्णन्ति वत्सा बालाश्च तान् पाययत दुह्यत अथवा वद विस्नेहात् भवत्यो यन्त्रिताशयाः आगता हि उपपन्नं वः प्रीयन्ते मयि जन्तवः भर्तुः शुश्रूषणं स्त्रीणां परो धर्मो ह्यमायया तद्बन्धूनां च कल्याण्यः प्रजानां चानुपोषणं दुःशीलो दुर्भगो वृद्धो जडोरोग्यतनोऽपि वा पतिश्रीभिर्न घातव्यो लोकेप्सुभिरपातकी अस्वर्ग्यम् अयशस्यं च पल्गुकृच्छ्रं भयावहं जुगुप्सितं च सर्वत्र औपपद्यं कुलश्रियाः श्रवणात् दर्शनात् ध्यानान् मयि भावो अनुकीर्तनात् न तथा सन्निकर्षेण प्रतीयात् ततो गृहान्। श्रीशुकोवाच इति विप्रियमाकर्ण्य गोप्यो गोविन्दभाषितं विषण्णा भग्नसङ्कल्पाः चिन्तामापुर्दुरत्ययां कृत्वा मुखान्यवशुचः श्वसनेन शुष्यत् बिम्बादराणि चरणेन भुवं लिखन्त्यः आश्रैरुपात्तमशिभिः कुचकुङ्कुमानि तस्तुर्मृजन्त्य उरुदुःखपरास्म तूष्णीं प्रेष्टं प्रियेतरमिव प्रतिभाषमानं कृष्णं दतर्थ विनिवर्तित सर्वकामाः नेत्रे विमृज्य रुदितोपहते स्म किञ्चित् सम्भ्रम्भ गद्गद गिरो ब्रुवतानुरक्तः गोप्यवूचुः मैवं विवोर्हति भवान् गतितुं नृशंसम् सन्ध्यज्य सर्वविषयान् सवपादमूलं भक्त्वा भजस्व दुरवग्रह मात्यजास्मान् देवो यतादिपुरुषो भजते मुमुक्षून् यत्पत्यपत्य सुहृदाम् अनुवृत्तिरङ्ग श्रीणां स्वधर्म इति धर्मविधात्वयोक्तम् अस्वेवमेतदुपदेशपदे त्वयीशे प्रेष्ठो भवान् स्तनुभृतां किल बन्धुरात्मा कुर्वन्ति हि त्वयि रतिं कुशला स्व आत्मन् नित्यप्रिये पदि सुधादिभिरार्तितैः किं तन्न प्रसीद परमेश्वर मास्मचिन्त्या आशामृतां त्वयि चिरात् अरविन्दनेत्र चित्तं सुखेन भवतापहृतं गृहेषु यन्निर्विशत्युत करावपि गृह्य कृत्ये पादौ पदं न चलतस्तव पादमूलात् यामः कथं व्रजमतो करवाम किं वा सिञ्चागनस्त्वत् अधरामृत पूरकेन हासावलोक कलगीत जकृच्छयाग्निं नो चेत् वयं विरगजाग्नि उपयुक्त देह ध्यानेन याम पतयोः पदवीं सकेते यर्ह्यं भुजाक्ष तव पादतलं रमाय दत्तक्षणं क्वचिदरण्य जनप्रियस्य अस्प्राक्ष्मतत् प्रभृति नान्यसमक्षमङ्ग स्थातुं त्वयाभिरमित बत पारयामः श्रीर्यत्पदाम्बुजरजश्चकमे तुलस्य लब्ध्वापि वक्षसि पदं किल प्रत्यजुष्टं
यस्या स्ववीक्षण कृते अन्यसुरप्रयासः तद्वत् वयं च तव पादरजः प्रपन्नाः तन्न प्रसीद वृजिनार्दन तेङ्घ्रिमूलम् प्राप्ता विसृज्य वसतिस्त्वद् उपासनाशाः त्वत्सुन्दरस्मित निरीक्षण तीव्रकाम तप्तात्मनां पुरुषभूषण देहिदास्यं वीक्ष्यालकावृतमुखं तव कुण्डलश्री कण्ठस्थलाधरसुधं हसितावलोकं दत्ताभयं च भुजदण्डयुगं विलोक्य वक्षै श्रियैकरमणं च भवामदास्यः कास्त्र्यङ्गते कलवदायत मूर्छितेन सम्मोहितार्य चरितान्न चले त्रिलोक्यां त्रैलोक्यसौभगमितं च निरीक्ष्य रूपं यद्गोद्विजद्रुमं मृगाः पुलकान्यभिप्रन् व्यक्तं भवान् व्रजभयार्तिहरोऽभिजातो देवो यदादिपुरुषः सुरलोक गोप्ता तन्नो निदेहि करपङ्कजमार्तबन्धो तप्तस्सनेषु च शिरस्सु च किङ्करीणां श्रीशुक उवाच इति विक्लवितं तासां श्रुत्वा योगेश्वरेश्वरः प्रहस्य सदयं गोपीः आत्मा रामः अप्यरीरमत् तापी समेताभिरुदार चेष्टितः प्रिये क्षणोत्पुल्लमुखीभिरच्युतः उदारहास द्विजकुन्ददीतिः वैरोचतैनाङ्ग इवोडभिर्वृतः उपगीयमान उद्गायन् वनिताशतयूतपः मालां विप्रद्वैजयन्तीं व्यचरन् मण्डयन् वनं नत्याः पुलिनमाविश्य गोपीभिर्हिमवालुकं रेमे तत्तरलानन्द कुमुदामोदवायुना बाहुप्रसार परिरम्भकरालकोरो निविस्तनालबन नर्मनकाक्रपातैः क्ष्वेल्यावलोक हसितैर्वच सुन्दरीणाम् उत्तम्भयन् रतिपतिं रमयाञ्चकार बाहुप्रसार परिरम्भ करालकोरु निविस्तनालबन नर्मनकाक्रपादैः क्ष्वेल्यावलोक हसितैर्व्रज सुन्दरीणाम् उत्तम्भयन् रतिपतिं रमयाञ्चकार एवं भगवतः कृष्णात् लब्धमाना महात्मनः आत्मानं मेनिरे श्रीणां मानिन्योऽभ्यधिकं भुवि तासां तत्सौभगमतं वीक्षमाणं च केशवः प्रशमाय प्रसादाय तत्रैवान्तरदीयत श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय रासविहारी लाल की जय।